புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னு பார்க்கலாங்க. அலாரம் வச்சு எந்திரிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு சில பேர் அலாரம் வச்சு படுத்திருக்கீங்க. இதனால உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அது ஏன்னு பார்க்கலாமா? அதாவது நைட்டு ஒரு 12 மணி இல்லை 11 மணிக்கு படுக்கிறோம். உண்மையிலே கேளுங்க, நைட்டு படுத்த உடனே டீப் ஸ்லீப் வர்றது ஒரு 5 மணி நேரம் ஆகும். அப்போ யாரெல்லாம் நைட்டு 11 மணி 12 மணிக்கு படுக்கிறீங்களோ உங்களுக்கு தூக்கம் வரதே 4 மணி 5 மணி ஆகிடும். நான் சொல்றது நிம்மதியான டீப் ஆழ்நிலை தூக்கம். அந்த டைம்ல அலாரம் அடிச்சதுன்னா எந்திரிச்சோம்னா தூக்கம் இல்லைங்க, நம்ம தூங்கலைங்க. அது அலாரம் அடிக்கும் போது நல்லா தூங்கிட்டு இருப்போம், டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருப்போம். இந்த அலாரம் அடிக்கும், டமால் எந்திரிப்போம். அன்னைக்கு ஃபுல்லா டமால் தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கும். பேன் வச்சீங்கன்னா பேன் இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா. ஏங்க அப்படி அதிர்ச்சியா எந்திரிக்க கூடாதுங்க. நைட்டு தூங்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுது பிபி கம்மியா இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே ஹை பிபி தேவைப்படும். அப்ப ரத்த நாளங்கள் பாதிக்கும், இருதயம் பாதிக்குங்க. அப்படி எந்திரிக்க கூடாதுங்க. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க, அலாரம் அடிக்கல, என்ன இருக்கும்? 7 மணிக்கு அலாரம் எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? ஐயோ 7 மணி ஆயிடுச்சா, 5 மணிக்கு அலாரம் வச்சேன், அடிக்கவே இல்லை அப்படி சொல்லுவீங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு தான் நீங்க ஒழுங்கா தூங்கிருக்கீங்க. நேற்று பகலில் உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எவ்வளவு வேலை கொடுத்தோமோ அது ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் நம்ம தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்க மாட்டோங்க. தூக்கம்னா என்ன? நேத்து செஞ்ச உடல் மனம் புத்தியோட வேலைக்கான ரீசார்ஜ் தான் தூக்கம். அப்போ 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருந்தா என்ன அர்த்தம்? நம்ம தூங்க வேண்டிய தூக்கத்தை 3 மணி நேரம் கட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அலாரம் அடிக்கலைன்னா 7 மணிக்கு எந்திரிக்கிறோமா, அப்ப என்ன அர்த்தம்? ஒழுங்கா தூங்கி இருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ரெக்கவர்டு தூக்கத்தை ஸ்லீப்பை மிஸ் பண்ணி யாரெல்லாம் அலாரம் வச்சு டெய்லி எந்திரிக்கிறீங்களோ டெய்லி 3 மணி நேரத்தை கட் பண்றீங்கன்னு அர்த்தம். கணக்கு போட்டு பாருங்க. யாரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன். டெய்லி 3 மணி நேரம் இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 5 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் 500 மணி நேரம் 1000 மணி நேரம் 1 லட்சம் மணி நேரம்லாம் தூக்கம் வந்து பெண்டிங் இருக்குங்க. மிச்சம் தூங்கணும். தூக்கமும் மருந்து, உணவு மட்டுமே மருந்து கிடையாது. உணவும் மருந்து, தண்ணீர் மருந்து, மூச்சு காத்து மருந்து, தூக்கம் மருந்து, உழைப்பு மருந்து, மனமும் ஒரு மருந்து. தூக்கத்தை ஒழுங்கு பண்ணாம எதையுமே சரி பண்ண முடியாதுங்க. அதனால அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. ஒரு ஐடியா சொல்றேன், அலாரம் இல்லாம எந்திரிக்கிறதுக்கு ஐடியா சொல்றேன். காலையில 5 மணிக்கு அலாரம் இல்லாம எந்திரிக்கணுமா? ஒரு ஐடியா சொல்றேன். நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிருங்க. என்னது 7 மணிக்கு படுத்து தூங்கணுமா? முக்கியமான சீரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம எப்படி தூங்குறதுன்னு கேட்காதீங்க. இப்பெல்லாம் யாருமே சீக்கிரம் தூங்குறதே இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு 7 மணி 8 மணி ஆனா எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க, ஊரே அமைதியா இருக்கும். காலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் வேலை செய்வாங்க. இப்பெல்லாம் பார்த்தா இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்னு மாறி போச்சு. உடம்பு இப்படி ஆகி போச்சு. இரவு தூக்கம் சிறந்தது. முடிஞ்ச வரை இரவு சீக்கிரமா தூங்கி பழகுங்க. காலை சீக்கிரமா எந்திரிங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். நான் நைட்டும் லேட்டா தான் தூங்குவேன், காலையிலும் லேட்டா தான் சீக்கிரமா எந்திரிக்கணும்னா இது எப்படிங்க ஒத்து வரும்? உடம்புக்கு தூக்கம் வேணுமா வேண்டாமா? தூக்கம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. அப்படி அலாரம் வச்சு எந்திரிக்கிறதா இருந்தா சீக்கிரமா படுத்தீங்கன்னா நீங்க அலாரம் டைமுக்கு எந்திரிச்சிடலாம். அப்ப தூக்கம் கெட்டு போகாது. ஆனா லேட்டா படுத்து அலாரம் வச்சு எந்திரிக்கிற எல்லாருக்குமே தூக்கம் ரொம்ப வருஷமா பாக்கி இருக்குங்க, தேவைப்படுதுங்க. இதுதாங்க எல்லா நோய்களுக்கும் காரணம். நீங்க நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். தூக்கத்தை விட ஒரு அருமருந்து உலகத்துல கிடையாது.
இப்பெல்லாம் புதுசா வந்திருக்குது அலாரத்துல டிஃப்ரெண்டா மைல்டு அலாரம்னு மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வேணும் டவுன்லோட் பண்ணி போட்டுக்குங்க. அந்த அலாரம் மெதுவா அடிக்கும், மெதுவா அடிச்சு அப்புறம் ஸ்பீடா அடிக்கும். ஏன்னா தூக்கத்துல உள்ளவங்களை எழுப்புறது பொறுமையா தான் எழுப்பணும். அந்த காலத்துல தட்டி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கை தட்டி தான் எழுப்புவாங்க. தூக்கம் ரொம்ப அருமையானதுங்க, அது நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. அலாரம் வச்சு எந்திரிக்கிறதா இருந்தா சீக்கிரமா படுத்துருங்க. அலாரம் வைக்கிறதா இருந்தா மைல்டா வைக்கணும், லைட் மியூசிக் வரணும், மெதுவா தான் எந்திரிக்கணும். எந்திரிச்சு திப்புன்னு எந்த வேலையும் பார்க்க கூடாது. எந்திரிச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அமைதியா முதல்ல ஒரு 5 நிமிஷமாவது ஒரு 2 நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்றது இல்லைங்க. எந்திரிச்சுன்னு திப்புன்னு யாரும் வேலை செய்றீங்களோ பல பேர் கேட்டு பாருங்க, வயசான காலத்துல காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போய் வலி கொடுத்துருவாங்க. மதியம் சாயந்தரம்லாம் வலி கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா காலையில எந்திரிச்சோன்னு இன்னும் ரத்த ஓட்டம் பிராணசக்தி எல்லாம் ஒண்ணும் ஒழுங்கா இல்ல. கார் எடுத்த உடனே முதல்ல என்ன பண்றோம், இன்ஜினை ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிருக்கோமா. இந்த லாரி பஸ் எல்லாம் பாருங்க ஆன் பண்ணி வச்சு ஆக்சிடென்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து எடுத்துட்டு போவாங்க, அப்பதான் பிரேக் பிடிக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணி லாரி ஸ்டார்ட் பண்ணி உடனே ஓட்டி பாருங்க, பிரேக்கே பிடிக்காது. ஏன்னா எங்க சர்க்குலேஷனே இல்ல. அது மாதிரி நைட்டு தூங்கி எந்திரிச்சோன்ன காலை எந்திரிச்சோன்ன உடனே எந்த வேலையும் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, 5 நிமிஷம் உட்காந்துருங்க, மெதுவா வேலை செய்யுங்க. ஸ்லோவா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஸ்பீடா வேலை செஞ்சீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த தடுக்கி விழுகிறது, வல்ட்டி அடிச்சு விழுகிறது, பாத்ரூம்ல வழுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் வராது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. கால் எந்திரிச்சோன்ன முதல்ல உள்ளங்கையத்தான் தரையில தொடணும், கால் படக்கூடாது. கால் எந்திரிச்சோன்ன பெட்ல பாயில படுத்திருக்கீங்கல்ல, உள்ளங்கைய தரையில முதல்ல தொட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா நல்லா சக்தியா இருக்கும். இன்னும் நிறைய இருக்குங்க. வடக்க பக்கம் தான் முதல்ல நடக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி நடக்கணும். இப்படி நம்ம தாத்தா பாட்டி நிறைய ரூல்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் எதெல்லாம் முடியுதோ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். எனவே தூக்கத்தை ஒழுங்குபடுத்துங்கள். அலாரம் வைத்து எந்திரிக்காதீர்கள். அலாரம் வைத்து எந்திரிப்பதாக இருந்தால் சீக்கிரமாக படுத்து தூங்க வேண்டும். காலை எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் செய்யக்கூடாது. 5 நிமிஷம் பொறுமையா உட்கார்ந்து இருக்கணும். உள்ளங்கைய தரையில முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கணும். வடக்க முதல்ல நடக்கணும், அதுக்கப்புறம் தான் திரும்பி மத்த இடத்துக்கு போகணும். இதை செஞ்சு பாருங்க, தூக்கம் நமக்கு மருந்தாக வேலை செய்யும். இப்படி தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி வாழ்வோம் ஆரோக்கியமாக.